ஹலோ மக்களே 19வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல க்ளோரியோ வந்து டிராகன் பால வர வச்சுட்டான். என்னன்னு பார்த்தா அவனோட விஷஸையும் கேட்டுட்டான். அரிசனுலாம் என்ஜாய் பண்றான். நம்மளுக்கு தான் ஏதோ ஒன்று கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னு பார்த்தா கோகு மேல வெஜிடா மேல ஏதோ பவர் வந்து அப்ளை ஆகுத மாதிரி ஆகுது. அதோட விஷஸை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா கோகு கை எப்படி பெருசாகுது. பார்த்தா விஷஸை இவங்கள பார்த்தா கேட்டிருப்பான்னு நினைக்கேன். எல்லாரும் நார்மலா மாறுதாங்க. பார்த்தா கோகு பேக் டு ஃபார்ம் மாதிரி பழைய ஃபார்முக்கு வந்துட்டான். வேற லெவலா வந்து நின்றுட்டு இருக்கான். வெஜிடாவும் நார்மல் ஆயிட்டான். டேய் நானா மாறிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வெஜிடா சுப்ரீம் கை எல்லாருமே நார்மலா மாறிட்டாங்க. என்னன்னு பார்த்தா கையில இருக்க டெண்டையும் அவனும் பெருசா மாறிட்டான். ரொம்ப நன்றிடா கிளாரியோ அப்படின்னு சொல்லிட்டு வரான் கோகு. க்ளோரியோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஹரிஷ்னு முழிக்கா என்னடா எனக்கு ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. உங்களோட விஷயத்தை நான் கொடுத்துட்டேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க இருந்து போய்கிட்டே இருக்கு. திரும்பி டிராகன் பால் 3 திசையை நோக்கி பறந்து போய்கிட்டே இருக்கு. டே அப்பனா நீ திரும்பி அடல்ட்டா மாறிட்டியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோமா வந்து நின்றுகிட்டு இருக்கான். நீ மாறினாலும் என் பக்கத்துல வந்து நிக்க கூட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்னு பார்த்தா எல்லாரும் நார்மலா மாறிட்டாங்க. டேய் நாங்க நார்மலா மாறிட்டோம்டா, எங்களை அண்டர்ஸ்டிமேட் மட்டும் பண்ணாதான் சொல்றான் வெஜிடா. ஒன்னு வெஜிடா சொல்றான். டே இப்ப என்னோட டன்டா, போன வாட்டி நீ சண்டை போட்டில, இப்ப நான் போட போறேன், அதனால நீ வெளியே வான்னு சொல்றான். சரி சொல்லிட்டு பின்னாடி வரான். வெஜிடா முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். புல்மா முழிக்கா இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு வெஜிடா ஜெட்டு மாதிரி அடிக்கலாம்னு போறான். ஆனா கோமா திரும்பி அசால்ட்டா பிளாக் பண்றான். ஆனா இந்த வெட்டி வெஜிடா சூப்பர் சைனா மாறாமலே நின்று அடி அடிக்கிறான் கோமாவை. அவனோட அட்டாக்க மட்டும் ஈஸியா நோட் பண்றான் ஒரு பக்கம் வெஜிடா. என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு பேன்சி அப்ப மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. அரிஜினு பக்கா க்ளோரியோ நீ என்ன வேலை பார்த்துட்டுன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா அவன் மன்னிப்பு மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை தேர்ட் டீமன் உள்ளது காப்பாத்தினதுல நீ மறந்துட்டியான்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா அரிஜினு. அதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான். என்னைய மன்னிச்சிருங்க ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான் ஒரு பக்கம். அவனுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல. சரி நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், இனிமேல் உன்னை வந்து என் வேலையிலையும் வச்சிருக்க போறதுல, வேலையை விட்டு உன்னை தூக்கிட்டு இங்கிருந்து கிளம்புன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு க்ளோரியா வேகமா ஓடுதான். கவலைப்படாதீங்க உங்க கூட எப்போ நான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கூ. அதை கரெக்டா அவளே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கோமா வேகமா வந்து வெஜிடா அடி நடிக்கிறான். டே என்னோட பாடி பழையபடி மாறிடுச்சுடா, என்னோட ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வெஜிடா தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். இருந்தாலும் கோமா மேல இருந்து அட்டாக் எல்லாம் போடுறான். வெஜிடா கீயோ யூஸ் பண்ணி ஒரு ஓடு போடுறான் கோமாவை. கோமாக்கு அடிலாம் தெளிவா உழுது. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. என்னதான் அடிச்சாலும் நார்மலா ஆகிக்கிட்டே இருக்கான். வெஜிடாவை பிடிச்சி நசுக்குதான். வெஜிடா சென்டன் ஆயிட்டான். சூப்பர் சைன் மோடுக்கு போய்கிட்டு இருக்கான் வெஜிடா. சடனா அவன் கீயை யூஸ் பண்ணி வேற கோமா ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். வெஜிடா டென்ஷன் ஆயிட்டான். சூப்பர் சைன் 3க்கு மாறுதான். 3யா மாறிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவனோட பவர் அப்படியே ஓபன் பண்றான். சூப்பர் சைன் 3ல வேற லெவலா நின்னுட்டு இருக்கான் வெஜிடா. சூப்பர் சைன் 3 சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்க சுப்ரீம் காய். ஒன்னே கோகு பாக்குறான் சூப்பரா இருக்குடான்னு சொல்லிட்டு கண்ணிமைக்கு நேரத்துல மறைஞ்சு போயிட்டு ஒரு அட்டி அடிக்கான் கோமாவை. அடிச்சு அடியில கோமா செதறதான். பார்த்தா துரத்தி நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் வெஜிட்டா. கோமாவோட நிக்க கூட முடியல. ஏர்ல பறக்க விட்டு நெஞ்சில ஒரு மிதிக்கான். அடிச்சடில தரைய உடைச்சிட்டு போயிட்டான் கோமா. ஆனா அவனோட கண் பவரை யூஸ் பண்ணி திரும்பி நார்மல் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது கோமாக்கு. ஆனா திரும்பி பாஞ்சு வாரான். துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதுல ஒரு பக்கம் க்ளோரியோ இவங்கள பார்த்துட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். முன்னாடி வரலாமா வேண்டாமா, இவங்களுக்கு வேற நம்ம துரோகம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேன்சி பாஞ்சிட்டு வாரா. க்ளோரியா கை வந்து பிடிக்கா. டேய் க்ளோரியோ உண்மையில் நீ வேற லெவலில் சொல்லிக்கிட்டு இருக்கா. பேன்சி கையை பிடிச்சி இழுக்கா க்ளோரியோ எங்க வாடான்னு சொல்லிட்டு. உன்னை க்ளோரியோவை பார்த்தோன்னே எல்லாருமே நன்றி சொல்றாங்க. நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. கோகு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். க்ளோரியோ நீ சூப்பரா பண்ணன்னு சொல்றான் அவன். க்ளோரியோக்கு இப்பதான் சந்தோஷமே ஆகுது. நல்ல வேலை என்னோட பேரை நீ கரெக்டா சொல்லிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே உன்னை விட மாட்டான்னு சொல்லிட்டு வெஜிடா போட்டு அட்டின்னு அடிக்கான் கோமாவை. அடிச்சடியில கோமா செதறிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். கோமாவை நொறுக்கி எரியுதான். நிக்கவே விட மாட்டேங்கான் ஒரு பக்கம் வெஜிடா. அவனோட கீபோரை ஃபுல்லா யூஸ் பண்றான். ஃபைனல் காமையோ ஒரு போர்டு போடுறான். அடிச்சு அடியில அவனும் ஒரு பக்கம் கண் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். 2 பேரும் ஈக்குவலா நின்று அட்டாக் பண்றாங்க. ஆனா இருந்தாலும் வெஜிடாக்குள்ள பவர் தான் வந்து ரொம்ப ஓங்கி இருக்கு. வச்சுட்டு ஒரு அழுத்துறான். அழுத்துல வானத்துல போய் வெடிச்சு செதறி சின்ன பின்னம் ஆயிட்டான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா எங்க போனானே தெரியல கோமா. அந்த இடமே உடைச்சு 2 துண்டா போயிருச்சு. ஆனா திரும்பி அந்த டெட்ரான ஆக்லஸ் பவரை யூஸ் பண்றான். திரும்பி நார்மலா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். டே நீ எத்தனை வாட்டி நீ அடிச்சாலும் உன்னோட அட்டாக்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான் கோமா. திரும்பி ஒரு அட்டி அடிக்கான் வெஜிடாவை. வெஜிடா பாஞ்சு போறான். என்னதான் அடிச்சாலும் அவன்கிட்ட அந்த அட்டாக் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. வெஜிடாக்கு எனர்ஜி போய்கிட்டே இருக்கு. டேய் இந்த சூப்பர் சையன் 3 வந்து ரொம்ப நேரம் வந்து நீடிக்காதுன்னு சொல்லியிருக்கான் ஒரு பக்கம் கோகு. இவனை எப்படிதான் அடிக்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு கோகுவே முழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டெட்ரான் ஆக்லஸ் பவர் இருக்க வரைக்கும் இவனை ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைக்கேன். அவனோட பவரே அந்த கண்ணை வச்சுதான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான் பிக்கல்லோ. ஒன்னு இங்க ஒரு பக்கம் அரிசனோ கட்டுறாங்க. சுப்ரீம் டிமான் கிங் ஆபுரா வந்து இந்த பவரை எப்படி அவர் நெத்தில இருந்து கலட்டினாரு
அது எப்படி வெளியே வந்துச்சு அதுவே நம்மளுக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. சடனா அவளுக்கு ஏதோ ஞாபகம் வருது. டேய் கியூ, நம்பர் 37 புக் வந்து என்னோட இடத்துல இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வான்னு சொல்றா. ஒன்றும் பிரச்சனை, நான் போய் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். இங்க வெஜிடாக்கோ ஃபுல் எனர்ஜியும் போயிருச்சு, ஆனா அடிச்சுக்கிட்டே இருக்கான். கோமா டென்ஷன் ஆயிட்டான். தூக்கி போட்டு கோமா வெஜிடாவை நொறுக்கி எரியுதான். வெஜிடாவை தூக்கி வீசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா வெஜிடா பவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஏன்னா அவனோட எனர்ஜி ரொம்ப யூஸ் பண்ணிட்டான். சூப்பர் சையன் போயிட்டு நார்மல் ஆயிட்டான். ஆனா இங்க ஒரு பக்கம் கோகு கத்துறான். டே நான் வேணா வரட்டுமா வெஜிடான்னு சொல்லி கேட்கறான். ஒருத்தனும் வர வேண்டாடா, நானே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான் அவன். இந்த வாட்டி கோமா டென்ஷன் ஆயிட்டான். அவனோட ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். ஸ்டாமினா மட்டும் தான் போய்கிட்டே இருக்கு. உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூ வந்து புக் எடுத்துட்டு வரான். என்னன்னு பார்த்தா நம்பர் 37 புக்கை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே கூ முன்னாடி வரான். நான் வேணா எடுத்து தட்டுமான்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். யாடானா அந்த புக்கை வாங்குதான் இருங்கன்னு சொல்லிட்டு சிட்டி மாதிரி சடனா எல்லா புக்ல உள்ள எல்லா பேஜையும் சடசடன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். வேற லெவலில் அந்த பேஜே ஓபன் பண்றான். கூவும் சாதாரண ஆள் இல்ல, அவன் எனர்ஜி வேற லெவலா தான் இருக்கு. உடனே அந்த புக்கை படிச்சு முடிச்சு ஸ்ட்ரெயிட்டா கோகு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்காவா. அரிஸ்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டே நான் சொல்றதை நீங்க தெளிவா கேளுங்கடா. அந்த கோமாவோட டெட்ரான் ஆக்லஸ் பவரை எப்படி ரிமூவ் பண்றேன்னு உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அது எப்படி ரிமூவ் பண்ணா அவன் தலை மேல போய் 3 தடவை நீங்க அடிச்சா போதும் அந்த கண்ணு வெளியே வந்துடும் சொல்றா. இதை நம்பலாமான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க ஒரு பக்கம். ஆனா சுப்ரீம் கோர்ட் உங்க இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே நான் ஒன்னும் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலடா, கோமாவை டிஃபீட் பண்ணும் எனக்கு அவ்வளவுதான் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். உன்னை பிக்கோல கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்பலாமான்னு சொல்லிட்டு நம்ம நம்பிதான் தீர்னு வேற வழி கிடையாதுன்னு சொல்றான் கோகு. ஆனா வெஜிடபிள் நிக்க கூட முடியல. ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் கிடைச்சா போதும்டா. அவன் தலையில ஒரு போடு போட்டு அவன் கண்ணை எடுத்துலான்னு சொல்லிட்டு கோகு பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை சுப்ரீம் கோர்ட் பாக்காரு இப்படியே சண்டை போட்டா வெஜிடா செத்துருவான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே புல்மா முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. இதை ஏன்ட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. இவ என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோகு பாக்குறான். வெஜிடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. உன்னோட சண்டை இதோட முடிச்சுக்கோ, முதல்ல வெளியே வான்னு சொல்லிட்டு புல்மா கத்துறா. அதெல்லாம் முடியாது, நான் இவனை கொல்ற வரப்போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் செத்தாலும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் வெஜிடா இப்ப நான் சொல்றதை நீ தெளிவா கேளு. இப்ப நான் சொல்றத மட்டும் நீ கேட்கலன்னா உன் கூட எப்பவுமே நான் பேசவே மாட்டேன், உன் கூட எப்பவுமே நான் ஒன்னா இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்ன உடனே வெஜிடா என்ன நினைச்சானே தெரியல, ஜெட்டு மாதிரி கோகு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். இன்னும் எல்லாரும் முடிக்காங்க. புல்மா வளைவனுக்கு அவ்வளவு பாசமாடான்னு சொல்லிட்டு சண்டையே நிப்பாட்டிட்டு வந்துட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். சரிடா இந்த வாட்டி நான் இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கோகு. பிக்கலோ ஓப்பனிங் கிடைச்சிடும் நீ யாருன்னு காட்டுன்னு சொல்றான். பிக்கல்ட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு வந்திருக்கான். கோகு வேற லெவலில் வந்து நின்று ஸ்ட்ரெச் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். டே என்னதான் சண்டை போட்டாலும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கோமா. அவன் வந்து ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணா போதும், பிக்கல எல்லா வேலையும் பாத்துருவாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டே கோமா என்னோட ஆட்டத்தை பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கோகு. சட்டனா சூப்பர் சையன் பவர் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே இதான்டா சூப்பர் சையான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்றான். இது சூப்பர் சையான் 2ன்னு சொல்றான். இப்ப பாருன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்துறான். சூப்பர் சையன் 3க்கு வேற லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கோகு. இந்த பவரை எல்லா பக்கத்துலயும் ஓட்டக்கி. டே இதான் சூப்பர் சையான் 3ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் போட்ட போர்ல அந்த இடமே கொஞ்சம் தரமட்டமாயிருச்சு. இதான்டா சூப்பர் சையான் 3 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் காணாலும் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கோமா. பேன்சி டீமே மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார்டா இவன் மார்ஜினுக்கு ஈக்குவலா இருக்கான்னு சொல்லிட்டு. டேய் கொஞ்சம் பொறுடா, உனக்கு இன்னொரு போனஸ் நான் காட்ட போறேன்னு சொல்றான் அவன். வெஜிடா மிரட்டான். டேய் இவன் அதை சாதிச்சுட்டானான்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா நேவாவோட பவரே இல்லாம கோகு அவனோட பவரை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு அழுத்துறான். ட்ரெஸ் எல்லாம் குவாலிட்டி வீசுறான் நம்மாலு. பவரை பண்றான். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சையன் 4க்கு போக போறான்னு நினைக்கேன். வேற லெவலா இன்க்ரீஸ் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சொன்ன மாதிரி சூப்பர் சையன் 4க்கே போயிட்டான். மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் கோகு. இதான்டா சூப்பர் சையன் 4 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோகு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கிட்ட எபிசோட சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.